மகளிர் உலக கோப்பையை வென்ற சிங்க பெண்கள். பிரதமர் மோடி முதல் முதல்வர் ஸ்டாலின் வரை வாழ்த்து மழையை பொழியும் தலைவர்கள். மகளிர் உலக கோப்பை இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்திய இந்திய அணி முதன்முறையாக கோப்பையை வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 50 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 298 ரன்களை எடுத்தது. அதிரடியில் வெளுத்து கட்டிய ஷபாலி வர்மா 78 பந்துகளில் 87 ரன்களை விளாசினார். தீப்தி சர்மா 58 ரன்கள் எடுத்தார். பின்பு இமாலய இலக்கை நோக்கி விளையாடிய தென்னாப்பிரிக்கா அணி 45.3 ஓவர்களில் 246 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் இந்திய அணி 52 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முதல் கோப்பையை தட்டி தூக்கி பெரும் சாதனை படைத்துள்ளது. பேட்டிங்கில் 58 ரன், பவுலிங்கில் 5 விக்கெட் வீழ்த்திய தீப்தி சர்மா ஆட்ட நாயகியாக ஜொலித்தார். முதல் உலக கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் மோடி முதல் ஸ்டாலின் வரை பலர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஐசிசி மகளிர் கிரிக்கெட் உலகக்கோப்பை 2025 இறுதிப் போட்டியில் இந்திய அணி அற்புதமான வெற்றி பெற்றுள்ளது. இறுதிப் போட்டியில் அவர்களின் ஆட்டம் சிறந்த திறமையையும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்தியது. தொடர் முழுவதும் அணி மிக சிறப்பாக குழு மனப்பான்மையையும் விடாமுயற்சியையும் வெளிப்படுத்தியது. நமது வீராங்கனைகளுக்கு வாழ்த்துக்கள். இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி எதிர்கால சாம்பியன்களை விளையாட்டில் ஈடுபட ஊக்குவிக்கும் என்று தெரிவித்துள்ளார். இதேபோல் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நமது அணி உலக கோப்பையை வென்று இந்தியாவின் பெருமையை விண்ணுக்கு உயர்த்தி இருப்பது நாட்டிற்கு ஒரு மகுடம் சூட்டும் தருணம். உங்கள் அற்புதமான கிரிக்கெட் திறமைகளை மில்லியன் கணக்கான பெண்களுக்கு உத்வேகத்தின் பாதையை வகுத்தன. அணியின் அனைத்து வீராங்கனைகளுக்கும் வாழ்த்துக்கள் என்று அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், இந்திய கிரிக்கெட்டுக்கு என்ன ஒரு அற்புதமான தருணம். நமது பெண்கள் அணி ஐசிசி மகளிர் உலக கோப்பையை வென்றதில் இந்தியா உச்சத்தை எட்டியுள்ளது. திறமை, அமைதி மற்றும் குழு பணியின் அற்புதமான வெளிப்பாட்டிற்காக இந்திய அணிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வெற்றி தலைமுறையினரை பெரிய கனவுகளை காணவும் தைரியமாக விளையாடவும் ஊக்குவிக்கும் என்று கூறியுள்ளார். மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.